வணக்கம் அம்மா ஷெஃப் தீனா, வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம எங்கே வந்தோம்னா சென்னையில் இருக்கோம். பர்டிகுலர் எங்கே பார்த்தீங்கன்னா வெஸ்ட் மாம்பலம் ஏரியா வந்திருக்கோம். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஒரு ரெசிபி, அதுவும் பர்டிகுலர் பார்த்தீங்கன்னா ஒரு இனிப்பு ரெசிபி தான் எப்படி ரெடி பண்ணுறது பார்க்க போகிறோம். அது என்ன கேட்டிங்கன்னா கருப்பு கவுனி அரிசி அல்வா. இது எங்கள் அப்பா எனக்கு கற்றுக் கொடுத்த மெத்தடு. இது அப்படியே நான் இப்போ கொஞ்சம் இண்டஸ்ட்ரியில் கொண்டு வரோம் சார். இப்போ கருப்பு கவுனி அரிசியில் நம்ம அல்வா மாதிரி பண்ணுறோம் சார். இல்லாமல் இது வந்து ராஜாக்கள் அரிசி. ஃபஸ்ட்டு இதான் ராஜாக்கள் சாப்பிடுவாங்களே. இதை நம்ம மக்களுக்கு கொடுக்கணும், சிட்டி லைஃப்பில் இருக்கவங்க எல்லாருக்கும் ஒரு பெட்டர்மெண்ட்டுக்காக கொடுக்கணும்னு சொல்லிட்டு பண்ணுறோம். நல்ல விஷயம். கருப்பு கவுனி அரிசியை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கி இருக்க காலத்தில் வந்து நிறைய பேர் கருப்பு கவுனி அரிசி டெய்லி வீட்டில் கஞ்சி, அப்புறம் புட்டு, அதுக்கப்புறம் இடியாப்பம், இந்த மாதிரி ஏகப்பட்ட ரெசிபிகள் வீட்டில் பண்ண ஆரம்பிச்சிங்க. ஸோ இந்த கருப்பு கவுனி அரிசியை வச்சு ஒரு அருமையான அல்வா பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வந்து சென்னைக்கு வந்திருக்கோம். இது வந்து கேன்சர் ஏஜென்ட் சார். ஆன்டி ஆக்சைட்ஸ் நிறைய இருக்குது சார். இது சாப்பிட்டா கேன்சரே வராமல் தடுத்துடும் சார். இப்போ வந்து கேன்சர்ன்றது இப்போ பெரிய நோய் ஆகிடுச்சு நம்மளுக்கு. அதுக்கு மருந்து இல்லை, மாத்திரை இல்லை. அப்போ நம்ம ப்ரிவென்ஷனை நம்ம எடுக்கணும் சார். இதுக்காக சரி, நாங்கள் இப்போ ஒரு கேட்டராக இருக்கும்போது, ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி இருக்கும்போது நாங்கள் ஒரு இம்பாக்ஷன் எடுத்தோன்னா அது வந்து 1000 பேருக்கு 10,000 பேருக்கு உடனே சேரும். அந்த ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு வரலாம் நாங்கள் ஒரு ஐடியாவில் இருக்கோம் சார். ஆனால் ஸ்வீட்ஸே வந்து பார்த்தீங்கன்னா மைதா ஸ்வீட்ஸு, இந்த ஸ்வீட்ஸ்லாம் இல்லாமல் நாங்கள் வெறும் இந்த மாதிரி பழைய தானங்களை வச்சு இதை வச்சு பண்ண மாதிரி ஸ்வீட் மாதிரி பிளான் பண்ணிட்டு பண்ணுறீங்க. சரி, ஓகே. இந்த கருப்பு கவுனி அரிசி எவ்வளோ நேரம் ஊற வச்சு அரைக்கணும்? 2 மணி நேரம் ஊற வைக்கும் போது என்னன்னா அரிசி நல்லா மாவு மாதிரி ஆகிடும். நம்ம கிரைண்டரில் போட்டு ஆட்டும் போது நல்லா மாவு மாதிரி. அப்போ மாவு வர மாதிரி அல்வா அப்போ தான் நல்லாயிருக்கும் சார். நல்லாயிருக்கும். தேங்காய் பால் யூஸ் பண்ணுறாங்க. எதுக்காக நான் தேங்காய் பால் இல்லை, டேஸ்ட் கொடுக்குறதுக்காக தேங்காய் பால் ஊற்றுறோம். தேங்காய் பால் யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து பாக்கெட் பால் யூஸ் பண்ணுறாங்க, அதாவது மாட்டுப்பால் யூஸ் பண்ணுறாங்க. பாலை ஊற்றி நம்ம அந்த பக்குவத்துக்காக சாஃப்ட்னஸ்க்காக கொடுத்துருவோம் சார். பால் சர்க்கரை எவ்வளோ போடுறாங்க? இந்த சர்க்கரை ரீப்ளேஸ்மெண்ட் பதில் வந்து நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணலாமா, இல்லை வெள்ளை யூஸ் பண்ணலாமா, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை வந்து நிறைய கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஒரு நம்ம ஸ்வீட் ஒன்று கொடுக்குறோன்னா அது திகட்டாமல் இருந்தால் தான் அது ஸ்வீட். அது ரொம்ப அளவு சக்கரை அதிகமாக போட்டால் தான் நம்ம சாப்பிட முடியாது. நிறைய பேர் சொல்லுவாங்க ஸ்வீட் சாப்பிடாதீங்க. சர்க்கரை அளவை கம்மி பண்ணி, இல்லைனா பனை வெள்ளத்தை அளவு கம்மி பண்ணிட்டு கரெக்டான ஒரு பொசிஷனில் எடுத்துக்கிட்டால் நல்ல ஸ்வீட் நல்லா சாப்பிடலாம், நல்லாவும் இருக்கும் ஸ்வீட். எந்தெந்த ஸ்டேஜில் நெய் போட்டால் கரெக்டாக வரும், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த மாதிரி திக்னஸ் கொடுக்க அந்த அல்வா பதத்துக்கு வரதுக்காக நம்ம நெய் விட்டுருவோம். ஓகே, கலரும் மாறுது இல்லை? கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாறும். உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இன்றைக்கி இருக்கிற காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்வீட்ஸ் பண்ணி தான் கேட்டு சாப்பிடுவீங்க. அது மட்டும் இல்லை, இந்த அல்வாவில் வந்து தேங்காய் பால் யூஸ் பண்ணுறதுனால அது ஒரு டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும். ஒரு ஃபில்டர் காஃபி, ஒரு மிக்சரு, இது மாதிரி ஒரு அல்வா சாப்பிட்டா வேறு மாதிரி. வெரி குட் டேஸ்ட். எஸ் எஸ், ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆன் டேஸ்ட். தேங்க்யூ. வெரி குட். இந்த ரெசிபி நம்மளுக்கு சொல்லி தரப்போகிறோம் யாருக்கிட்ட? ஸ்ரீ ஜனனி கேட்டரிங் சொல்லி இங்கே சென்னையில் எடுத்துகிட்டு வராங்க. இப்போ நாங்கள் வந்து 3 தலைமுறையாக பண்ணுறோம் இந்த பிஸ்னஸ். எங்கள் தாத்தா, எங்கள் அப்பா, இப்போ நான். இப்போ எங்கள் அப்பா தாத்தாவை நான் பண்ணுறதுல நான் பார்த்துருக்கேன். தாத்தாவை பார்த்தது தெரியும், இது கிடைக்கல, அந்த அனுபவம் கிடைக்கல. ஆனால் அப்பாவை தாத்தா மூலியமாக பார்க்குறேன். எல்லாம் ஒரே விஷயம் பார்க்குறேன் அவங்க. இதை வந்து இந்த பிஸ்னஸை வந்து வெட்டிங் பண்ணி தான் ஷூட் பண்ணியிருந்தோம். வெட்டிங் பண்ணும்போது எங்கள் அப்பா என்ன பண்ணுவார்னா, எங்கள் அப்பா ஒரு பழமொழி சொல்லுவார், வேலை இருந்தால் நம்ம ராஜாடா, வேலை இல்லை நம்ம பூஜாடா. ஏன்னா முகூர்த்தம் இருக்கும் போது தான் நம்மளுக்கு வேலை இருக்கும். முகூர்த்தம் இல்லா டேட்ஸ்லாம் நம்ம சும்மா இருப்போம் சரி. ஏன்னா இது மாதிரி இருக்கும்போது நான் இந்த ஃபீல்டுக்கு வந்ததுக்கப்புறம் நான் இந்த பேரியர் உடைக்கணும். ஸோ ரெகுலரான ஒரு இன்கம் இருக்கணும். ஃபஸ்ட் வந்து என்னோடய டீம் வந்து இருக்கிற டீமை இப்போ 5 பேர் இருக்க. ஃபஸ்ட்டு எங்கள் அப்பா கிட்ட ஒரு 2 பேர் 3 பேர் வேலை செய்வாங்க. இதை வந்து நான் பேரியரை உடச்சி நம்ம கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் நம்ம சேர்க்கணும் ஃபஸ்ட்டு ஸ்டெப்புன்னு சொல்லிட்டு. அதுக்கு ஒரு வழிகள் பார்த்தீங்கன்னா, எங்கள் அப்பா ஃபஸ்ட்டு சினிமா யூனியன் பண்ணியிருந்தார், கேட்டரிங் பண்ணியிருந்தார். எனக்கு அந்த சினிமா யூனியனில் அவ்வளோ ஈடுபாடு இல்லை இப்போ. ஆனால் அதை விட்டு கார்ப்பரேட் ஃபீல்டுக்கு இறங்கிச்சு. இன்றைக்கி சென்னையில் இருக்க டாப் கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா கார்ப்பரேட் கம்பெனி 2000 பேருக்கு, 500 பேருக்கு, 1000 பேருக்கு அப்படின்னு சொல்லி டெய்லி ஒரு நாளைக்கு வந்து 10,000 பேருக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வர்றாரு. ஃபஸ்ட்டு நான் பண்ண கம்பெனி வந்து வெறும் 40 பேருக்கு. நானே கூட மாதம் வச்சு சமைச்சு நாங்களே போய் சர்வீஸ் பண்ணுவோம். கிட்டத்தட்ட கொரோனாக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணுவோம். கம்பெனிலாம் பண்ணுறீங்க இப்போ பெரிய கம்பெனிஸ் பண்ணுறோம். பேர் சொல்ல முடியுமா? தாராளமாக சொல்லலாம். மெடிமிக்ஸோட கார்ப்பரேட் டீமு, ரிசர்ச் R&D டீம் நம்ம பண்ணுறோம். அது இல்லாமல் வந்து லைக்கா ப்ரொடக்ஷன்ஸோட டீம் வந்து லைக்கா டெல், லைக்கா மொபைல், லைக்கா டெக், இது மாதிரி 4 கம்பெனி பண்ணுறோம் சார். செஃப் அது இல்லாமல் சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் நிறையா பண்ணுறோம். இது இல்லாமல் ZFன்னு ஒரு கம்பெனி பண்ணுறோம். ஸ்டாட்ஸ் பெர்ஃபார்ம் சொல்லிட்டு இப்போ ஆல் ஓவர் வேர்ல்டுக்கே அவங்க தான் லைவ் கொடுக்குறாங்க எல்லா ஷோஸும். அவங்களோட கம்பெனி நம்ம பண்ணிருக்கோம். இப்போ கார்ப்பரேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 365 டேஸும் பண்ணுறோம் சார். எங்களுக்கு லீவே இல்லை. அப்பா கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணணும்னு சொல்லிட்டு எப்படி உங்களுக்கு ஆர்வம் வந்ததுக்கு? எங்கள் அப்பா சென்னைக்கு வரும்போது வெறும் ஒரு மஞ்சள் பை சொல்லுவாங்க. அந்த மஞ்சள் பை தூக்கி பிளாட்ஃபார்ம் தான் படுத்திருந்தார். அவரோட உழைப்பு 18 வயசில் அவரோட உழைப்பால் தான் அவர் மேலே வந்தார். அதே ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் எனக்கு. இந்த உணவுத்துறையை வந்து இவர் செலக்ட் பண்ணுறதுக்கு காரணம் யார்? அவரோட அப்பா தான். ஏன் அவரை பற்றி சொல்லாமல் போனால் எப்படி? அவரோட அப்பா பார்த்தீங்கன்னா மிஸ்டர் மீனாட்சி சுந்தரம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா 140 படத்துக்கு மேலே சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து நிறைய பேருக்கு வந்து ஃபுட்டு செஞ்சு கொடுத்துருக்காரு. என்னுடைய முதல் படம் தாயே நீயே துணை.
இரண்டாவது படம் தளபதி. ரஜினி சாருக்கு வந்து சமையலுக்கு ஆள் இல்லைங்கிறதுக்காக என்னை கூப்பிட்டு போனாங்க. ரஜினி சார் எப்போதுமே ஒரு ஷெட்யூல்டு முடிந்த பிறகு எல்லாரையும் கூப்பிட்டு நன்றி சொல்கிற பழக்கம் உண்டு அவருக்கு. அப்போ வந்து கூப்பிட்டு சொன்னார், நீங்கள் சமையல் நல்லா இருந்து அதுக்கு ரசம் நீங்கள் வச்சது ரொம்ப சூப்பராக இருந்தது, அதனால் உங்கள் பேர் என்னன்னாரு. மீனாட்சி என்ன, இன்னிலேருந்து நலபாகம் மீனாட்சின்னு சொன்னார். அந்த லொக்கேஷனுக்கு வந்த பாலச்சந்தரும் அதையே ப்ரிப்பேர் பண்ணார். மீனாட்சி 5-6 மீனாட்சி இருக்காங்க, நலபாகம் மீனாட்சி சிறப்பாக சமையல் பண்ணுறீங்க, நீங்கள் நம்ம யூனியனில் சேர்ந்து ஒரு அமைப்புக்கு ஒரு பொறுப்புக்கு வரலான்னாங்க. நானும் சமையல் கலைஞராக இருந்தேன்னா என்னுடைய தொழிலை மிகச்சிறப்பாக கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டவன். இந்த தொழிலை வளர்க்கணும்னு ஆசைப்பட்டு ரொம்ப பிரயாசப்பட்டு ஒவ்வொரு விஷயமும் செஞ்சேன். அவரை பற்றி சினிமா இண்டஸ்ட்ரியில் தெரியாதவங்களும் சொல்ல முடியாது, அந்தளவுக்கு ஒரு ஃபேமஸான அவர். திரைப்பட தொழிலாளர் சங்கத்துக்கு செயலாளராகக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. தலைவராக திரு பாலச்சந்தர் அவர்களும் இயக்குனர் விசு அவர்களும் பொருளாக இருந்த காலகட்டத்தில் நான் வந்து சமையல் கலைஞர்களுக்காக நிறைய செஞ்சுருக்கேன். ஒரு ஸ்டேஜ் மேலே பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து நிறைய பேர் பட்டம் கொடுத்துருக்காங்க. 2002 குன்னக்குடி தியாகராஜ, அதாவது திருவையாறில் தியாகராஜ சபாவில் சமையல் பண்ணதுக்காக அறுவசை அரசன் என்கின்ற ஒரு விருதினை எனக்கு அளித்தார்கள். 2004 நீதி அரசர் திரு ஜோதிமணி அவர்கள் இல்லத்தில் சமையல் செய்வதற்காக எனக்கு வந்து அறுசுவை மாமணி என்ற பட்டத்தை கொடுத்தார்கள். ஒரு 12 வருடங்களாக டிஎம் சௌந்தரராஜனுடைய நிகழ்ச்சிகள் அத்தனையும் நான் செய்தேன். அவர் இல்ல நிகழ்ச்சிகள் அத்தனையும் செய்வதற்காக அறுசுவை வள்ளல்ங்கிற ஒரு விருதினை நான் பெற்றேன். பார்த்தீங்கன்னா அவரோட அப்பா வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டார். ஆனால் அவர் என்ன சொன்னா, எங்கள் அப்பா செஞ்ச தொழிலை நம்ம செய்யலாமே அப்படி சொல்லிட்டு அவரோட உள்ளே வந்தார். இன்றைக்கி இந்த தொழிலை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு வர்றாரு. 12வது முடிச்சிட்டேன், 12th முடிச்சிட்டேன். அப்போ வந்து எங்கள் அப்பா எங்கள் அம்மா என்ன சொல்லிட்டாங்க, சும்மா சமையல் வேலை உனக்கு வேணாம்ப்பா, நீயாச்சும் ஆஃபீஸ் போய் சம்பாதி அப்படின்னு. எனக்கு சமையல் வேலை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் நான் ஆசைப்பட்டது வேறு வேலைக்கு தான். அவனை ஐஏஎஸ் ஆக்குன்னு ஆசைப்பட்டேன். அவர் 11 வருஷமாக நான் தொய்ந்து இருக்கிற நேரத்தில், தொய்வான நேரத்தில் அந்த மாதிரி என்னுடைய தொழில் வீணாக போயிடுமோ கெட்டு போயிடுமோ அப்படிங்கிற நிலைமையில் இருந்த நேரத்தில் என் பையன் மிகச்சிறப்பாக இப்போ கிட்டத்தட்ட ஒரு 100 பேருக்கு மேலே ஆட்களை கொண்டு எந்தவித கெட்ட பழக்கம் இல்லாமல் நல்லொழுக்கத்தின் அடிப்படையில் மிகச்சிறப்பாக செய்து வருகிறேன். அது மிக பெருமையாக இருக்குது எனக்கு. எல்லாமே நம்மளுக்கு ஒரு தன்னம்பிக்கை கொடுத்துச்சு. இப்போ யார் வரலாம் சரி, பார்த்தது கழுவி ஐட்டத்தை இறக்கி வச்சுருங்க சார். ஒரு 500 பேர் டின்னராக இருந்தால் கூட ஒத்தால செஞ்சுருவேன். எல்லாருமே சொல்லுவாங்க தான் புள்ள எப்படி இருக்கணுங்கிறத தகப்பன் தான் செய்வாங்க. இவனுக்கு தகப்பனாக இருக்கிறதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இப்போ இந்த மேரேஜ் ஃபங்க்ஷனில் பண்ணல என்ன யூனிக்காக நீங்கள் பண்ணுறீங்க, இப்போ பண்ணிட்டு வரீங்க? இல்லை சார், இப்போ மேரேஜ் ஃபங்க்ஷன் இருக்கும்போது நம்மளோட கான்செப்ட் என்ன சார், ஒரு முகூர்த்தத்துக்கு ஒரு ஆர்டர் தான் சார் பண்ணுவோம். இப்போ எங்களால் டீம் இருக்குது, சப்போர்ட் இருக்குது, 10 மண்டபம் கூட பண்ண முடியும் சார். அப்போ அந்த 10 மண்டபம் பண்ணும்போது நம்மளால் ஃபுல் எஃபெக்டை கொடுக்க முடியாது சார். தட் மீன்ஸ் 200% எஃபெக்ட் கொடுக்க முடியாது. ஒரு கல்யாணன்றது ஒரு ப்ரைஸை தாண்டி அது ஒரு லைஃப் டைம் ஒரே வாட்டி பண்ணுறது. அது அப்போ அதில் எங்களோட தாக்கத்தை ஒரு கேட்டராக பார்க்காம அது எல்லாமே எங்கள் சொந்த வீட்டு கல்யாணம் மாதிரி பார்ப்போம் சார். தென் இதெல்லாம் வந்து இப்போ நிறையா கல்யாணத்தில் பார்த்தீங்கன்னா சார், இப்போ ஃபஸ்ட்டு பந்திக்கு எல்லா ஐட்டம் வந்துருக்கு. 3ஆம் பந்தி 4ஆம் பந்திக்கு எந்த ஐட்டம் வராது. சில ஐட்டம்லாம் கம்மியாகும். அது வந்து எப்படி வேணால் ஆகலாம், ஷார்ட்டேஜ் ஆகலாம். நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த கஸ்டமருக்கு வந்து கேரண்டி கொடுக்குறோம். நீங்கள் கொடுக்குற இப்போ 1000 பேருக்கு நீங்கள் சொல்லுன்னா 1000 பேருக்கு எல்லா ஐட்டம் நான் வைப்பேன். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி இந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்கன்னா அதுக்கு என்ன காரணம்னா டெய்லியும் வந்து என்ன நடக்குது கிச்சனில். இது எல்லாமே டெய்லி ஒரு வீக் ஆன் வீக் வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ப்ரீஃபிங் வைப்போம். என்னென்ன கிளைண்ட்ஸ் என்னென்ன ஃபீட்பேக்ஸ் வருது, அந்த ஃபீட்பேக்ஸ் வச்சு நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ணுவோம். இது இல்லாமல் டேரெக்டாகவே என் டீம்ஸ் போய் ஒரு சைட்டில் போய் நிற்பாங்க. இப்போ தப்பு வந்தால் தான் கண்டுபிடிப்போம்னு இல்லை, தப்பு வரத்துக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிருவாங்க போயிட்டு நின்னாலே. ஏன்னா ஒரு கிளைண்ட்டு ஒரு சாப்பிடும்போது எம்ப்ளாயிஸ் சாப்பிடும்போது நமக்கு தெரிஞ்சிடும் ஃபேஸ் ரியாக்ஷன்ஸே அது நல்லா இருக்கா நல்லா இல்லையா. அப்படி பார்த்தா இதெல்லாம் மேனேஜ் பண்ணி டெய்லியுமே ஒரு ப்ரீஃபிங் நடக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு பேசிக்கான ஒரு ப்ராக்டிஸ்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நிறைய ஒர்க் பண்ணுறாங்க. அதனால தான் இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு வராங்க. ஸோ வாங்க அவங்கள போய் மீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ரெசிபி பற்றி நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், சூப்பராக இருக்கேன் சார். நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷம். இப்போ இந்த கருப்பு கவுனி அரிசிக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? ஃபஸ்ட்டு கருப்பு கவுனி அரிசி வந்து 1/2 கிலோ எடுத்துக்கிறோம் சார். இப்போ 1/2 கிலோ எடுத்தாலே அது வந்து ஒரு 7 கிலோ to 8 கிலோ வரும் சார். ஈல்டு வரும். அப்படி வருமா? ஆமாம், அவ்வளோ வரும் சார். ஈல்டு வரும் சார். உங்களுக்கு அதோட தன்மை அவ்வளோ தன்மை சார். அவ்வளோ வந்து உபரி கொடுக்கும் நம்மளுக்கு அரிசி. இப்போ அந்த 1/2 கிலோ அரிசியை வந்து நம்ம ஊற வைக்கணும் சார். 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வைக்கணும் சார். சரி, ஓகே. ஊற வைக்கும் போது அதுக்கு 1க்கு 2 பக்கம். இப்போ 1/2 கிலோ நீங்கள் ஊற வச்சிங்கன்னா 1 லிட்டர் தண்ணி ஊற்றணும் சார். ஊற்றி அந்த தண்ணி அப்படியே வச்சுக்கணும் சார். நான் இப்போ அரைக்கும் போது அந்த தண்ணியை வெற்றி யூஸ் பண்ணுறக்கூடாது, ட்ரை பண்ணுறக்கூடாது சார். அந்த தண்ணி வச்சு நம்ம அரைக்க போகிறோம் சார். இது ஃபஸ்ட்டு ப்ராசஸ் சார். இது ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் இருக்குது. ஆமாம், ஒரு ஸ்டெப் இருக்குது சார். சரி, எனக்கு எப்படி பண்ணுறது காமிக்கிறீங்களா? கண்டிப்பாக சார். அதே டைமில் இந்த கருப்பு கவுனி அரிசி 1/2 கிலோ பண்ணுறது, இப்போது நீங்கள் சொன்னீங்க 7 கிலோ ஈல்டு வருது. நீங்கள் எஸ் சார். அந்த 7 கிலோனா எத்தனை பேர் சாப்பிட்லாம்? இது நீங்கள் அப்ராக்சிமேட்டாக பண்ணுறது எத்தனை பேர்? கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் சாப்பிட்லாம் சார். 1/2 கிலோ 100 பேர்? 1/2 கிலோ 100 பேர் சாப்பிட்லாம் சார். ஓ, சூப்பருங்க. ஒரு கரண்டி கணக்கு வச்சா? எஸ் சார், ஒரு கரண்டி ஒரு 60 கிராம் நீங்கள் வைக்கிறீங்க வச்சுக்கோங்க சார். அப்போ 6 கிலோ ஈல்டு வரும்போது 100 பேருக்கு ஈஸியாக வந்துடும் சார். நல்ல விஷயம். உங்களுக்கு 1/2 கிலோ சொல்கிற மெஷர்மெண்ட்டு உங்களுக்கு வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் 100 கிராமோ இல்லை 250 கிராமோ வச்சு நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். நல்ல விஷயம். இப்போ இந்த ரெசிபி தேவையான பொருட்கள் பண்ணிடலாம் சார். பண்ணிடலாம். எஸ். இப்போ கருப்பு கவுனி அரிசி வந்து 1/2 கிலோ சார். 1/2 கிலோ அரிசிக்கு வந்து 1 கிலோ 900 கிராம் சக்கரை சார். நம்ம இது சக்கராவே போடலாம்,
இல்லைனா பனக்கல் கண்டாகவும் போடலாம், இல்லைன்னா கருப்பட்டியாகவும் போடலாம். அது நம்மளோட ஆப்ஷன் தான் பொறுத்து. இது சக்கரை வந்த ஆர்டர்னால சக்கரை போடுறோம் நம்ம. அப்புறம் பாதாம் பருப்பு வந்து 100 கிராமு, முந்திரி பருப்பு வந்து 150 கிராமு, தேன் வந்து 200 ml தேன். அப்புறம் தேங்காய் பால் வந்து ஒரு 2 தேங்காய் எடுத்து அதை உடச்சி 1ஆம் பால் வந்து எடுத்துக்கோங்க. 2ஆம் பால் 3ஆம் பால் வேணாம் நம்மளுக்கு, திக்கான பாலாக எடுத்துக்கோங்க. அதுதான். இதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ஏலக்காய் தூள் ப்ளஸ் வந்து ஒரு அரை லெமன் சார். இதுக்கு வந்து நெய் வந்து யூஸ் பண்ணுறோம் சார். நெய் வந்து 1 கிலோ நெய் சார். அரை கிலோ அரிசிக்கு 1 கிலோ நெய் சார். அரை கிலோ அரிசிக்கு வந்து 2 லிட்டர் பாலுங்க. இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான பிறகு சொல்லியாச்சு. எஸ் சார். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு வந்து நம்ம 2 மணி நேரத்துக்கு முன்னாடி அரிசி ஊற வச்சுருக்கோம் சார். இது தண்ணியோட இருக்குது சார், இப்படி வச்சுருக்கோம் சார். ஓகே. நார்மலாக வந்து வேகிறதுக்கு டைம் எடுக்கும், ரைட்டா? எஸ் சார். இது கரெக்டாக 2 மணி நேரம் ஊறணுமா, இல்லை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சே நம்ம பண்ணலாமா, எப்படி? இல்லை சார், அரை மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா உங்களுக்கு என்னென்னா நைஸாக கிடைக்காது சார். கொஞ்சம் வந்து 1 பாதியாக தான் கிடைக்கும். 2 மணி நேரம் ஊற வைக்கும் போது என்னன்னா அரிசி நல்லா மாவு மாதிரி ஆகிடும் சார். நம்ம கிரைண்டரில் போட்டு ஆட்டும் போது நல்லா மாவு மாதிரி. அப்போ மாவு வர மாதிரி அல்வா அப்போ தான் நல்லா இருக்கும் சார். நல்லா இருக்கும். எஸ் சார். இப்போ வந்து நம்ம நல்லா அரைச்சிட்டு பேஸ்ட் மாதிரி அரைக்க போகிறோம் சார். பேஸ்ட் மாதிரி அரைக்கும் சார். கிரைண்டரில் போட்டு பேஸ்ட் மாதிரி அரைக்கும். இப்போ இதுவே வந்து பவுடராக வச்சு நம்ம யூஸ் பண்ண முடியுமா? பவுடராக வச்சு அந்த கன்சிஸ்டன்சி வராது சார். இப்போ என்னன்னா இந்த தண்ணியில் ஊற வைக்கிறனால இந்த தண்ணி வந்து நான் இதுக்கு வெளில ஊற்ற மாட்டோம் சொல்றேன்னா இதோட கருப்பு தன்மை இதில் தண்ணியில் இறங்கும் சார். பவுடராக இருக்கும்போது அந்த கருப்பு தன்மை தெரியாது சார். தெரியாது, அதான் விஷயம். எஸ் சார். இப்போ இதில் தண்ணியில் நல்லா ஊற வச்சு சார். ஓகே. இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அரைக்க போகிறோம். ஓகே. அரைக்கிறது நைஸாக அரைக்கிறோம் சார். ஓகே. இது மிக்சியில் அரைக்கலாமா இல்லை கிரைண்டரில் அரைக்க முடியுமா? இல்லை சார், மிக்சியில் அரைக்கலாம். அதோட ரிசல்ட் வந்து 75% தான் சார் வரும். கிரைண்டரில் இருக்கும்போது 100% ரிசல்ட் வரும். நல்லா ஃபைன். ஆமாம் சார். நான் பீட் கொடுத்து அரைக்கலாம் சார். நம்ம தண்ணியை மொத்தமாக ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு அரைக்கும் சார். சரி, ஓகே. அரை கிலோ அரிசிக்கு வந்து 1 லிட்டர் தண்ணி ஊற்றி அப்படியே அரைக்கிறோம். ஆனால் அதே டைமில் அந்த தண்ணி கொஞ்சம் லைட்டாக தெளிச்சு அரைக்கணும்னு சொல்கிறாங்க. அது எப்படி அரைச்சிட்டு காமிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இந்த அரை கிலோ அரிசிக்கு 1,900 சக்கரை யூஸ் பண்ணுறோம். இது கருப்பட்டியோ இல்லை பனை வெல்லம் இப்படிலாம் யூஸ் பண்ணுறோன்னா சேம் அளவு வருமா இல்லை மாறுமா? இல்லை, கருப்பட்டி யூஸ் பண்ணும்போது நீங்கள் 1.5 கிலோ யூஸ் பண்ணால் போதும். ஏன்னா இனிப்புத்தன்மை அதிகமாக இருக்கனால நீங்கள் கம்மியாக போட்டால் போதும் சார். இப்போ நம்ம வந்து அரிசி ரெடி பண்ணியாச்சு. இந்த கருப்பு கவுனி அரிசி அதோட பக்குவத்தை காமிங்களேன். இந்த மாதிரி ஸ்லோ கன்சிஸ்டன்சிலே இருக்கணும். திக்காக இருக்கக்கூடாது. அது ஒரு தண்ணி மாதிரி ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சி இருக்கணும். நல்லா நைஸாக இருக்கும். ஓகே. ஸோ இந்த மாதிரி பக்கத்தில் அரைச்சிருக்கணும். இந்த மாதிரி பக்கத்தில் அரைக்கணும். கொஞ்சம் கெட்டியாக அரைச்சி நம்ம போட்டால் என்ன ஆகும்? கெட்டியாக அரைச்சினா அல்வா மாதிரி பக்கத்தில் வராது. ஓகே. மாவு மாதிரி ஆயிடும் சார். சரி. இப்போ அரைக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அரிசியை போட்டுருணும் சார். அரிசியை போட்டுறதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி. இப்போ நம்ம எப்படி உளுந்து அரைப்போம், இட்லிக்கு உளுந்து அரைப்போம், கொஞ்சம் கொஞ்சமாக பீட்டு கொடுத்து பீட்டு அரைக்கிற மாதிரி அரைக்கணும் சார். அப்போ தான் நம்ம தண்ணியை ஃபுல்லாக ஊற்றி அரைச்சிட்டா என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து ஒழுங்காக அரையாது சார். 1/2 அரைஞ்சிடும் உங்களுக்கு. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைக்கணும் சார். சீக்கிரமாக அரைக்கிறதுக்கும் வந்து வெறும் அரிசியை ஓட விட்டு அப்புறம் தண்ணி ஊற்றிக்கிறோம். எஸ் சார். நல்ல விஷயம். ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? இதை ஃபஸ்ட்டு இது ஊற்றிலாமா? அடுப்பு பற்ற சார். அது வரையும் அடுப்பு பற்ற. என்ன காரணம்? இது வந்து எல்லாத்தையும் ஊற்றினதுக்கப்புறம் தான் அடுப்பு பற்ற சார். ஏன்னா நம்ம தேங்காய் பால் ஊற்றுறோம். இப்போ பால் ஊற்றுற போது நம்ம அடுப்பு 10க்கு முன்னாடி ஊற்றிட்டா தான் கரெக்டாக இருக்கும் சார். சரி, ஓகே. போட்டாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்? அடுத்து பால் ஊற்றுறோம் சார். 2 லிட்டர் பால் சார். ஓகே. இந்த பால் நம்ம வந்து என்ன காரணத்துக்காக நம்ம இப்படி யூஸ் பண்ணுறோம்? டேஸ்ட்டுக்காகவா இல்லை அது ஒரு பக்குவத்தை வந்து ஒரு அந்த பால் குக் பண்ண கெட்டியான ஒரு தன்மை கொடுக்குமே அந்த மாதிரி வரதுக்காக? தண்ணி இல்லாமல் நம்ம பண்ணுறதுனால பாலை ஊற்றி நம்ம அந்த பக்குவத்துக்காக சாஃப்ட்னஸ்க்காக கொடுத்துருவோம் சார் பால். அதுக்காக? எஸ். சரி, ஓகே. பால் போட்டிருக்கோம். பால் ஊற்றி அடுத்தது நம்ம வந்து தேங்காய் பால் ஊற்றினா சார். தேங்காய் பால். எஸ். ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி 2 தேங்காய் எடுத்து அதை கெட்டியமாக ஒரு 1ஆம் பால் எடுத்து வச்சுருக்கோம். அதை ஊற்றிலாமா? ஓகே. இந்த தேங்காய் பாலோட தன்மை எப்படி? எதுக்காக நான் தேங்காய் பால் யூஸ் பண்ணுறேன்? டேஸ்ட் கொடுக்குறதுக்காக தேங்காய் பால் ஊற்றுறோம். தேங்காய் பால் யூஸ் பண்ணுறோம். சரி, ஓகே. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து நார்மலாக வந்து இது சின்ன குவான்டிட்டி. நீங்கள் பண்ணுறது வந்து பல்க் குவான்டிட்டியாக பண்ணுவோம். ஒரு எத்தனை பேர் பண்ணுவீங்க? 10 கிலோ அடிக்கும் சார். 10 கிலோ எத்தனை பேர்? கிட்டத்தட்ட ஒரு 5000 பேர் கொடுக்கலாம். 5000 பேர். ஸோ இந்த மாதிரி பல்க் குவான்டிட்டி பண்ணுறவங்ககிட்ட போய் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறது காரணம் என்ன கேட்டால் அவங்களோட ப்ராப்பரான ஒரு சிக்னேச்சர் ரெசிபி, அவங்களோட தரமான ரெசிபி உங்ககிட்ட ரீச் ஆகணும்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறோம். அது மாதிரி அவங்களோட நிறைய ரெசிபிகள் இருக்குது. அதில் ஒரு பெஸ்ட் ரெசிபி இப்போ காமிச்சிட்டு இருக்கோம். ஓகே, டன். நெக்ஸ்ட். எஸ் சார். அடுத்து சக்கரை போட்டுடலாம். சரி, ஓகே, டன். நான் சொன்ன மாதிரி 1 கிலோ 900 கிராம் சக்கரை இருக்குது சார். 1 கிலோ 900 கிராம் மெஷர் பண்ணி தான் எடுத்துகிட்டு போனாங்க எல்லாத்தையுமே. இதில் இதே கருப்பட்டி நம்ம போடுறோம். அப்படி போடும்போது உடச்சி அப்படியே டேட்டா போடலாமா இல்லை தனியாக காய்ச்சி தான் பண்ணணும்? இல்லை, கருப்பட்டி போடும்போது காய்ச்சி தான் செக் பண்ணணும். காய்ச்சி போடுறது இந்த ஸ்டேஜ்லேயே போடலாமா? இந்த ஸ்டேஜ்லேயே போடலாம் சார். சரி, ஓகே. அடுத்தது அவ்வளோதான் செஃப். நம்ம வந்து லெமன் லைட்டாக ஊற்றிட்டு நம்ம பற்ற வச்சுக்கோம். இப்போ லெமன் போடுறோம். இப்போ லெமன் போட்டுருவோம். ஓகே. என்ன காரணம் லெமன் இந்த இடத்துல நம்ம போடுறோம்? லெமன் எதுக்கு நம்ம போடுறோம்னா செஃப், இப்போ வந்து இந்த அடுத்து நம்ம சக்கரை போடுறதுனால அதை பாகு மாதிரி மேலே கட்டிடக்கூடாது, அந்த வளவளப்பு தரணும்னு சொல்லிட்டு லெமன் போடுவோம் சார். சரி, ஓகே. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பற்ற வைக்கும் போது ஸ்டீம் வந்து கொஞ்சம் ஹையாக வச்சுக்கணும்.
எதுக்கு ஹையாக இருக்குன்னா அது இந்த லிக்விட் ஃபார்ம் வந்து அந்த அல்வா ஃபார்ம் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் திக்காக வர வரைக்கும் திக்கானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கணும் அவ்வளோதான். அந்த மீடியம் ஃப்ளேம் லாஸ்ட் வரையும் இருக்கணும். ஓகே, அதாவது கெட்டி ஆக நம்ம ஃப்ளேமோட கம்மி பண்ணணும். சரி, ஓகே. இப்போ இது நார்மலாக வீட்டில் ஒரு சின்ன குவான்டிட்டி பண்ணுறோம் வச்சுங்க. எஸ் சார். குறைஞ்சபட்சம் ஒரு 1/2 மணி நேரம் டைம் எடுக்குமா? இல்லை சார், ஒரு மணி நேரம் எடுக்கும் டைம் எடுக்கும். எஸ் சார். வீட்டில் எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா அதை ஃபாஸ்ட் ஒர்க் பண்ணுறதுக்காக கிரைண்டரில் போடாமல் மிக்சியில் அரைச்சி அது தண்ணி மாதிரி அரைச்சா நல்லாயிருக்கும் சார் அல்வா. நீங்கள் கொஞ்சம் சொன்னீங்க ஃபஸ்ட் சொன்னீங்க சார் கெட்டிமாக அரைச்சா என்ன ஆகும்னா அல்வா சீக்கிரம் வந்துடும், ஆனால் டேஸ்ட் வராது. டேஸ்ட் ஆகுது, சீக்கிரம் வேகாது வேறு. எஸ், வேகாது. அது ஒரு பிரச்சனை இருக்குது. எஸ் சார். ஓகே, ஏன்னா இல்லை சக்கரை வேறு போடுறோம். எஸ் சார். அந்த சக்கரை போடும்போது மற்ற பொருட்கள் வேகிறதுக்கு டைம் எடுக்கும். எஸ் சார். ஓகே, ஸோ இந்த மாதிரி நமக்கு கிண்டிட்டே இருக்கணும். எஸ் சார், கிண்டிட்டே இருக்கணும், உடவே கூடாது சார். ஓகே, கிண்டிட்டே இருக்கணும். அல்வா கட்டியாக இந்த துடுப்பு வந்து ஃபாஸ்ட்டாக போகும் சார். ஸோ இந்த மாதிரி அல்வா பண்ணும்போது முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன? கெட்டி எதுவும் வந்து அந்த உள்ள மாவு மாதிரி இல்லாமல் இருக்கா பார்த்துக்கணும் சார். நம்மளுக்கு இந்த கெட்டியமாக ஆகிடக்கூடாது சார். நம்மளுக்கு அந்த கொஞ்சம் குண்டு குண்டா ஆகல சார். அது இல்லாமல் நல்லா கிண்டிட்டே இருந்தால் அது மாதிரி ஆகாது. ஆகாது. ஆமாம் சார். இது பாதாம் அல்வாக்கே டஃப் கொடுக்கும் சார். பாதாம் அல்வா, ஆமாம், பாதாம் அல்வா வந்து 20 நிமிஷத்துல இறக்கலாம் சார். பாதாம் அரைச்சிட்டா இதானா இது 45 நிமிஷம் ஆகும் சார். டைம் எடுக்கும். சரி, ஓகே. இப்போ ரெடி ஆகட்டும். ஒரு ஸ்டேஜ் வந்து பேர் சொல்லுங்க. நான் சொல்கிறேன் சார். கொஞ்சம் கெட்டி ஆகும்போது எந்த ஸ்டேஜ் வந்து அடுப்பு ஸ்லோ பண்ணலாம் சொல்லுங்க. அப்போ நம்ம வந்து அடுப்பு ஸ்லோ பண்ணி நம்ம பக்குவம் பண்ணலாம். ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கட்டி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது. ஓகே, பாருங்க, பக்குவத்தை பாருங்க, கட்டியாக இருக்கு பாருங்க. அப்படியே ஆமாம், அந்த சக்கரைலாம் வந்து கரைஞ்சி கட்டியாகுது. இப்போ ஓகே, பால்லாம் வந்து கரையுது அப்படியே பால் வந்து. ஆமாம், எஸ். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அப்படி. எஸ் சார், ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நீங்கள் வீட்டில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு 5 மினிட்ஸ்லேயே இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்துடும். ஆமாம், 5 to 7 மினிட்ஸ்ல இந்த ஸ்டேஜ் வந்துடும். ஓகே, உங்களுக்கு கரண்டிலையும் காமிக்கிறேன். எஸ் சார். அப்படியே போக திக்காயிட்டே இருக்கும் சார். திக்காயிட்டே இருக்கும். இந்த நெய் அதெல்லாம் வந்து எந்த ஸ்டேஜில் நம்ம யூஸ் பண்ணுவோம்? எப்படி? இப்போ ஃபஸ்ட்டு இப்போ ரொம்ப கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் திக்காகணும் செஃப். திக்கானதுக்கப்புறம் தேனை ஊற்றுவோம் சார். தேனை ஊற்றுனதுக்கப்புறம் தான் செஃப் நெய் ஊற்றுவோம். சரி, ஓகே. எஸ் சார். அந்த தேன் நீங்கள் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு வந்து அந்த கிளேஸ் கொடுக்கும். கிளேஸ் கொடுக்கும். எஸ் சார். சரி, ஓகே. ஆனால் பக்கத்தில் கிண்டிகிட்டே இருக்கணும். அதான் பெரிய வேலை இந்த இடத்துல இந்த ரெசிபிக்கு. எஸ் சார், எஸ் சார். மற்ற ப்ரிப்பரேஷனோட கம்மி நான் கூட கொஞ்சம் கிண்டுறாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு கிண்டிகிட்டே இருக்கீங்க. மற்ற ப்ரிப்பரேஷன் கூட நம்ம சாம்பாரோ இல்லை ரசமோ இல்லை வேறு ஏதாவது குழம்பு வைக்கிறோன்னா ஒரு 2 செகண்டாவது கேப் கிடைக்கும். எஸ் சார். இந்த இடத்துல வந்து கேப் கிடைக்காது. அதான் சொன்னேன், பாதாம் அல்வாக்கே டஃப் கொடுக்கும் சார். இப்போ நல்லா கொதிச்சு ரெடி ஆகிட்டு இருக்கு, கெட்டியாவது. எஸ் சார். இப்போ தேனை ஊற்றிடலாம் சார். இப்போ தேன் ஊற்றலாமா? இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்து எஸ் சார். இந்த ஸ்டேஜ் பாருங்க, இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரும், பபுள்ஸ் வரும். அந்த டைமில் வந்து நம்ம வந்து தேனை ஊற்ற ஆரம்பிக்கிறோம். எஸ், ஓகே. எஸ் சார். கொஞ்சோண்டு ஒரு 50 ml நிப்பாட்டி வைங்க சார். ஓகே. நம்ம லாஸ்ட்டாக மேலே வந்து அது கொஞ்சம் ஐசிங் மாதிரி லைட்டாக கொஞ்சம் பண்ணுவோம். சரி, ஓகே. இது போதுமா? எஸ் சார், போதும். இன்னும் ஊற்றலாமா? இன்னும் கொஞ்சம் ஊற்றிடுங்க சார், பாதி ஊற்றிடுங்க. ஓகே, போதும் சார். இந்த ஸ்டேஜில் கெட்டியான பிறகு தேன் ஊற்றுறதுக்கு என்ன காரணம்? ஃபஸ்ட்டு நம்ம சக்கரை போட்டிருக்கோம், தேங்காய் பால் போட்டிருக்கோம். அது கெட்டித்தன்மை வந்ததுக்கப்புறம் தேன் போடுது. நம்ம ஃபஸ்ட்டு இது போட்டால் இன்னும் கெட்டித்தன்மை ஆகாது. அதுக்காக தேன் ஊற்றுறோம். ஸோ அதனால தேன் வந்து இந்த ஸ்டேஜ் யூஸ் பண்ணுறோம். ஓகே. ஸோ நீங்கள் எத்தனை வருஷமாக இந்த ஜேர்னி போகுது? கிட்டத்தட்ட நான் வந்து 6th படிக்கலேருந்து அப்பா கூட வந்துட்டேன் சார். அப்பா கூட வந்தது. அப்பா சமையல் வேலைலாம் பண்ணுவார். ஒரு மண்டபத்துக்கு கூட்டு போவார். அந்த மண்டபத்துக்கு போயிடுறது. அப்போ வந்து ஸ்கூல் பசங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் இருப்பாங்க சார். அவங்க வந்து சர்வீஸ் வந்து நான் என் ஃப்ரெண்ட்ஸை கூட்டு போயிடுவேன் சார். அப்பயே அந்த என்னன்னா உள்ள சர்வீஸ் பண்ண மாட்டோம், அந்த கிச்சனில் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக. இது அரிசி மூட்டை தூக்கி கொடுக்கறதுக்கு அது மாதிரி சார். அது மாதிரி போட்டு அப்பா வந்து ஒரு 50 ரூபா கொடுப்பாரு ஒரு ஆளுக்கும் போட்டு. நம்ம பசங்கிட்ட ஒரு 30 ரூபா கொடுத்து 20 ரூபாய் ஆட்டையை போட்டு ஜாலியாக போயிட்டு வந்துட்டு அந்த திருப்பி அந்த 20 ரூபாயும் பார்த்து பசங்களுக்கு தான் செலவு பண்ணுவோம். ஏதோ படத்துக்கு போகிறதோ ஏதோ ஒன்று ஜாலியாக அது மாதிரி. அது வந்து கிச்சன் அசிஸ்டன்ட்லேருந்து அப்புறம் சர்வீஸ் வரையும் வந்துட்டோம், காலேஜ் வரையும். ஓகே. அப்புறம் நான் பேசிக்காக பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முடிச்சிருக்கேன். அப்படிங்களா? எந்த காலேஜ்? டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி. சூப்பர் சூப்பர். அப்பா பிஸ்னஸ் அடுத்த லெவலுக்கு எடுத்து எஸ் சார். அடுத்த லெவல் போகணுன்னா கண்டிப்பாக நாலேஜ் இல்லாமல் எதுவுமே நடக்காது. கண்டிப்பாக. அதனால் அந்த நாலேஜ் கெயின் பண்ண சொல்றதுக்காக பண்ணேன். நல்ல விஷயம், நல்ல விஷயம். இப்போ நெய் வந்து நல்லா கெட்டியான பேர் ஊற்றுமா? எஸ் சார். இன்னும் கொஞ்சம் கெட்டியாகணும் சார். கொஞ்சம் கெட்டியாகணும். ஒரு 100 ml நெய். சரி, ஓகே. ஆனால் ஒரு யங்கான ஷெஃப்பை வந்து நீங்கள் நான் பார்த்துட்டு இருக்கேன். நான் கரண்டி பிடிச்சி கரெக்டாக வந்து 10th ஸ்டாண்டர்ட் போய் கரண்டி பிடிச்சிங்க. ஆமாம். அந்த கரண்டி இது வரையும் விடல, எண்ணெய் அந்த கரண்டி விடல சார். அதுதான் முக்கியம். அப்பா அப்பயே கற்றுக்கிட்டாரு சார். பேசிக்காக இப்போ ஒரு 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 சம்பவம் சார். ஒரு 12th முடிச்சிட்டேன், 12th முடிச்சிட்டேன். அப்போ வந்து எங்கள் அம்மா என்ன சொல்லிட்டாங்க, அம்மா சமையல் வேலை உனக்கு வேணாம்ப்பா, நீயாச்சும் ஆஃபீஸ் போய் சம்பாதி அப்படின்னா. எனக்கு சமையல் வேலை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, எங்கள் அப்பா கிட்ட ஃபைட் பண்ணேன் நான். அப்போ அது வரையும் எனக்கு செல்லம் கொடுத்து வளர்த்தாங்க, என்ன கேட்டாலும் பண்ணி கொடுப்பாங்க. அப்படி இருக்கும்போது சமையல் வேலை வரும்போது சரி நீ அதான் சூஸ் பண்ண போகிற, ஹோட்டல் மேனேஜர் படிக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்னஸ்குள்ளே வரும்போது என்ன பண்ணிட்டாங்கன்னா சார், ஏஎம் ராஜேஸ்வரி மண்டபத்தில் வேலை செய்யப்போ. அப்போ ஏஎம் ராஜேஸ்வரி மண்டபத்தில் வேலை செய்யும். அப்போ பெரிய மண்டபம் ஆடுறப்ப கிட்டத்தட்ட ஒரு 2000 பேருக்கு அப்படின்னு இருக்கும்போது என் அப்பா கூப்பிட்டாரு. ஒரு ஈவினிங் ஒரு 6 மணிக்கு கூப்பிட்டாரு சார். செஃப் ரெடி ஆகிட்டு எல்லாம் சாப்பாடுலாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் கூப்பிட்டாரு. கூப்பிட்டுட்டு பந்தி எடுக்கும்போது நீ இலை எடுத்துரு தம்பி அப்படின்னாரு. இலை எடுக்க சொல்கிறீங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் கோவப்பட்டுச்சு. ஏன்னா அப்போ சின்ன பையன், எங்கள் அப்பா அந்த மாதிரி வேலை வாங்கினதில்லை. அப்படிங்கும்போது இலை எடுக்க சொன்னால் எங்கள் அம்மாவுக்கு கால் பண்ணி உடனே சொல்லிட்டு எங்கள் அம்மா செம சண்டை எங்கள் அப்பா கிட்ட.
எப்படி என் பையனை போய் நீ இலை எடுக்க சொல்லுவேன்? என் பையனை இலை எடுக்க தான் உனக்கு அனுப்பிச்சு விட்டேன். அம்மா விட்டு தர மாட்டாங்க. ஆமாம், விட்டு தர மாட்டாங்க. அது ஏற்கனவே அவங்க சமையலே வேணாம்னு சொன்னாங்க. இதுவரை இப்படி பண்ணாரா? டென்ஷன் ஆகிட்டாங்க அவங்க. நீ வா வீட்டுக்கு வா வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அம்மா. அப்புறம் எங்கள் அப்பாட்ட நானும் ஒரு 3 நாள் பேச வச்சு, எங்கள் அம்மாவும் பேசல. எனக்கு ரொம்ப கோவம் அப்பா மேலே, என்ன நம்மள எப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரு 3ஆம் நாள் நைட்டு நான் தனியாக உட்காந்துருக்கும் வந்தாச்சு. வந்துட்டு என்ன சொன்னார்னா, அடிப்படையிலேருந்து இதுதான் கற்றுக்கணும். நீ பாத்திரவளுக்கு தெரிஞ்சாதான், இலையெடுக்க தெரிஞ்சாதான் எல்லாருக்கும் நீ சொல்ல முடியும், வேலை சொல்ல முடியும். நீ பண்ணாதான் பசங்களை இறங்கி வந்து செய்வாங்க. இந்த ஒரு விஷயத்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ் நல்ல விஷயம். அது உண்மைதாங்க. நம்ம வந்து அடிப்படையான விஷயங்களை பொதுவாக நம்ம கற்றுக்கிட்டா மட்டும்தான் அடுத்த லெவலில் போக முடியும். தெரியாமே வந்து நான் வந்து இங்கே பண்ணுறேன், இது பண்ணுங்கண்ணா, இது பண்ணுங்கண்ணா, இது பண்ணுங்கண்ணா சொன்னால் அவங்களோட மனப்பக்குவம், நம்ம கூட ஒர்க் பண்ணுறோட பிரச்சனைகள் என்ன, நல்ல விஷயம் என்ன, கெட்ட விஷயம் என்ன தெரியாமல் எதுவுமே பண்ண முடியாது. அதெல்லாமல் நம்மளுக்கு ஒரு தன்னம்பிக்கை கொடுத்துச்சு. இப்போ யார் வரலாம் சரி, பாத்திரத்தை கழுவி ஐட்டத்தை இறக்கி வச்சுருச்சு. ஒரு 500 பேர் டின்னராக இருந்தால் கூட ஒத்தால செஞ்சிருவோம், யோசிக்க மாட்டோம். நல்ல விஷயம், நல்ல விஷயம். ஓகே, இப்போ நல்லா ரெடி ஆகிட்டு இருக்கு. ரெடி ஆயிடுச்சு. நெய் ஊற்றுறான் சார். ஒரு 100 ml உங்கள் கையில் ஒரு குளிக்கரண்டி நெய் ஊற்றுங்க. சரி, ஓகே. இப்போ இந்த மாதிரி நெய் யூஸ் பண்ணுறோம்ல, எந்த ஸ்டேஜில் வந்து நம்ம நெய் யூஸ் பண்ணுறோம், என்ன காரணம்? இந்த மாதிரி திக்னஸ் கொடுக்க அந்த அல்வா பதத்துக்கு வரதுக்காக நம்ம நெய் ஊற்றுவோம். ஓகே, கலரும் மாறுது இல்லையா? கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாறும், உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். கொஞ்சம் கெட்டி ஆயிடுச்சு, அந்த ஃபர்ஸ்ட்டோட கெட்டி. ஸோ இந்த மாதிரி பக்குவத்தை வந்த பிறகு நம்ம வந்து ஒரு கரண்டி நெய் ஊற்றுவோம். ஒரு கரண்டி நெய், ஒரு கரண்டியோ 1.5 கரண்டியோ, அதுக்கு மேலே நான் ஊற்றுறாதீங்க. சரி, ஓகே. நெய் நிறைய பிடிக்கும் போல இருக்கு செஃப்புக்கு. ஆமாம், அதான் வந்தோன்னு பார்த்தேன். வந்தோட முந்திரியில் நெய்யை நினச்சிங்க, அப்புறம் சக்கரை சீனியில் வச்சுங்க, டப்புன்னு வாயில் போட்டிங்க. இல்லை, இது சின்ன வயசுல பிடிக்கும். எத்தனை பேர் சாப்பிட்ருக்கீங்கன்னு தெரியல. நல்லா இருக்கும் செஃப். அதான் நான் ஒரு முந்திரி பருப்பு நெய்யில் டிப் பண்ணிட்டு சக்கரை டிப் பண்ணி நான் சாப்பிடுவேன். சின்ன வயசுலேருந்தே பழகாது. இப்போ வந்து நெய் ஊற்றும் போது நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்கல்ல, நெய் நிறைய ஊற்றிடாதீங்க. ஆமாம் சொன்னீங்க. அது என்ன காரணம்? அது அப்போ தான் சார் வேக்காட் ஆகும். நீங்கள் நெய் நிறைய ஊற்றிட்டீங்கன்னா அவனா வேக்காட் ஆகும். இப்போ என்னோட பெரிய பலமே எங்கள் அப்பா தான். என்னோட பெரிய ஒரு அதை சொல்லுவாங்க சார், எப்பயுமே ஒரு லைஃப்பில் வந்து ஒரு மாஸ்டர் இருக்கும். எல்லாருக்குமே அவங்க அப்பா சூப்பர் டேட் தான். அப்பா வந்து ஹீரோ. ஆமாம், ஹீரோ. எப்பயுமே ஹீரோ தான் அப்பா. அப்பா வில்லனாக இருந்தாலும் நம்மளுக்கு அவங்க பையனுக்கு ஹீரோ தானே. அப்போ வில்லனாக இருக்கும்போது கற்றுக்கணும், அப்பா ஹீரோவாக்கும்போது கற்றுக்கணும். நல்ல விஷயம். எல்லாரும் நல்லதும் கெட்டதும் கற்றுக்கணும். அப்போ அந்த கெட்டது பண்ணக்கூடாது, நல்லது வந்து எடுத்துக்கணும். நல்ல விஷயம். இப்போ ரெடி ஆகட்டும். நம்ம இப்போ நெய் கொஞ்சம் ஊற்றிலாம் சார். இப்போ ஊற்றலாமா? சார். இப்போ நல்லா கொப்பளிச்சு வருது பாருங்க சார். ஓகே, போதுமா? போதுங்க சார். போதுமா? கொஞ்சம் ஊற்றுங்க. போதும். இப்போ நெய் ஊற்றின பிறகு பாருங்க, இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த இடத்துல அந்த வேக நெய் வந்து அப்சர்வ் ஆகுது. வெந்த பிறகு வெளியே தள்ளும், ரைட்டா? அது தள்ளாது. நீங்கள் நார்மல் இந்த கான்ஃப்ளவர் அல்வா, இந்த பாம்பே அல்வா சொல்லுவாங்க, அதெல்லாம் நெய்யில் வெளில தள்ளும், ஆயில் வெளில தள்ளும். அது மாதிரி இது தள்ளாது. இந்த நெய்யை வந்து உள்ளே இழுத்துக்கும். அப்படியா? ஆமாம் சார். இதோட இந்த கவுனியேஸ்வர ஆயிலே வந்து பார்த்தீங்கன்னா 2 நாள் தான். ஏன்னா நம்ம தேங்காய் பால் சேர்க்கறனால இதை உடனே சாப்பிடணும். அப்போ தான் அதோட நல்ல எண்ணங்கள் வரும், நல்ல இது வரும். 2 நாள் தான் லைஃப் ஸ்டைல். 2 நாள் தான். 2 நாள் தான் சார். இப்போ தேங்காய் பால் இல்லாமல் சேர்த்தனா டேஸ்ட் கொஞ்சம் மாறும், ஆனால் வச்சு சாப்பிடலாம். எஸ் சார். ஆனால் அது வந்து கவுனியஸ் அல்வாவாக இருக்காது, அந்த டேஸ்ட் கிடைக்காது. அதுக்கான டேஸ்ட் நான் இது வரைக்கும் வந்து அல்வானு பெரும்பாலும் பார்க்கும்போது இந்த இடத்துல அந்த குக் பண்ணி முடிச்சப்போக்கு நெய் வெளியே தள்ளும். நெய்யோ இல்லை ஆயில் சில பேர் யூஸ் பண்ணுவாங்க, வெளியே தள்ளும். ஆனால் இந்த ரெசிபி தள்ளாது. அது தள்ளாது சார். அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உள்வாங்குறோம், உள்ளே போடுறோம். வெந்த பேர் காமிங்க. வெந்த பேர் காமிங்க சார். இப்போ பார்த்தீங்கன்னா திக்காயிடுச்சு பார்த்தீங்கன்னா சார். இப்போ கை வந்து பார்த்தீங்களா அந்த கெட்டித்தன்மை, நல்லா கெட்டித்தன்மை. இப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட் கொடுக்கணும் சார். ஓகே, அது காமிங்களா அந்த பக்குவம்? ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நெய் ஊற்ற கலரும் மாறுது, எல்லாமே மாறுது. ஓகே, இப்போ எத்தனை, ஒரு 50% வந்துருக்குமா? 50% வந்துருச்சு. ஓகே, இப்போ அடுத்து திருப்பி நெய் ஊற்றுறோமா? நெய் ஊற்றுங்க சார். ஓகே, எவ்வளோ ஊற்றுவா? அதில் ஒரு 150 ml ஊற்றுங்க சார். ஓகே, போதுமா? இன்னும் கொஞ்சம் ஊற்றுங்க சார். போதும் சார். போதுமா? போதும். இந்த மாதிரி அல்வா பண்ணும்போது பர்டிகுலராக இதை நீங்கள் கண்டிப்பாக கவனிச்சிருக்கணும் அப்படி எதனா விஷயங்கள் இருக்கா? அடுப்பு கவனிக்கணும் சார். அடுப்புனா நெருப்பு வைக்கிற அளவு கவனிக்கணும் சார். கண்டிப்பாக அந்த நெருப்பு வந்து ரொம்ப அதிகமாக வச்சுக்கூடாது, ரொம்ப கம்மியாக வச்சாது. இல்லை கெட்டித்தன்மை வந்து சீக்கிரம் வந்துடும். அடுப்பு அதிகமாக வச்சா கெட்டித்தன்மை வந்துடும், கம்மியாக வச்சோன்னா கட்டியாகிடும். அதனால் அடுப்பு தன்மை கரெக்டாக இருக்கணும். கண் இங்கே இருக்கணும், கையை இங்கே தான் வேலை செய்யணும். அது தாண்டி போகக்கூடாது. ஆமாம், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எஸ் சார். சார், ஓகே, ரெடி ஆகட்டும். அதுக்கப்புறம் காமிங்க. ஓகே சார். ஓகே, டன். இந்த அல்வா ரெடி ஆகுது. கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு ½ hour டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். இன்னும் ஒரு ரைட்டா? எஸ் சார். இன்னும் அரை மணி நேரத்தில் முடிஞ்சிருச்சு சார். ஓகே, திக்காய் நல்லா வந்து அல்வா பதத்துக்கு வந்து பாருங்க. ஓகே, ரெடி. சுற்றி விட்டா அப்படி சுற்றும் பாருங்க. அந்த அந்த ஒரு தாமரை இலைன்னு சொல்லுவாங்கல்ல சார், தாமரை தண்ணி என்ன ஆகும்,
ஒட்டாம அப்படியே ஒட்டாம அந்த மாதிரி கடையில ஒட்டாம அப்படியே போகும். கடையில ஒட்டாம அப்படியே மிதங்குது. அது ஒரு பாத்திரத்தை தண்ணி ஊத்தி அலம்பனா அப்படி இருக்கும். அந்த மாதிரி இப்போ ஃபைனல் ஸ்டேஜ் வந்துட்டு. ஓகே டன். இப்போ என்ன பண்றோம்? இப்போ முந்திரி பாதாம் போட்டு கொஞ்சம் ஏலக்காய் தூள் கொஞ்சம் லைட்டா சுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே. இதுல ஏலக்காய் அரைக்கும் போது கொஞ்சம் லைட்டா சுக்கு. என்ன காரணம் சுக்கு? கொஞ்சம் அந்த ஒரு காட்டு, அந்த சுக்கோட காட்டு இருக்குன்னு அதுக்காக. அந்த சுக்கோட காரம். எஸ் சார். சரி ஓகே. இப்போ இந்த தேனை எப்போ ஊற்றுவோம்? இப்போ தேன் வந்து இது வந்து நம்ம ட்ரேல வந்து நெய் தடவி வச்சுருக்கோம் சார். அந்த ட்ரேல இதை ஊற்றுனதுக்கப்புறம் மேலே வந்து தேனை வச்சு நம்ம தடவோம். ஓ அப்படியா? அப்போ அந்த கிளான்சிங் ஆகாமல் இருக்கும் சார், அந்த சக்கரை கட்டாமல் இருக்கும் சார். கரெக்டாக இருக்கும். சரி ஓகே சார். நான் போடலாமா? போட்டுருங்க சார். ஓகே. என்னதான் அல்வா நீங்கள் பண்ணாலும் ஃபைனல் டச் நான் கொடுத்தா கரெக்டாக இருக்கும். கண்டிப்பாக பாருங்க. அதுக்கு முன்னாடி காமிக்கிறேன் பாருங்க. எஸ் சார். எப்படி உருண்டு வருது பாருங்க. அதனால இது ஒரு முக்கியமான பக்குவம் இருக்குது. அது காமிக்கிறேன். இப்போ கையிலேருந்து நம்ம எடுத்துட்டு இப்போ எடுத்து இதை உருட்டுனா இது உருட்டணும் சார். இது கையில் ஒட்டாமல் இந்த மாதிரி பக்குவம் வரும் சார். ஓகே. ஸோ கையில் எடுத்தால் ஒட்டாமல் உருண்டு மாதிரி உருண்டு வரணும் சார். சரி ஓகே. இப்போ இந்த முந்திரி போட்டுறோமா? போட்டுக்கலாம் சார். ஓகே. நல்லா போடுங்க, நல்லா ஃபுல்லாக போடுங்க. ஓகே. அல்வா செஞ்சு ஒரு ஆமாம் ஆமாம் ஆமாம். ஆனால் வந்து ஃபைனல் டச் நான் கொடுக்குறேன். ஏலக்காய் தூள் போடலாமா? இப்போ ஏலக்காய் தூள் போடுங்க சார். ஒரு 2 பிஞ்ச் போடுங்க சார். 2 பிஞ்ச். ஓகே. எஸ் சார். போதும் சார். போடுங்க சார். ஒட்டவே இல்லைங்க. அப்படியே தலை இருக்கு. தலை வந்துட்டே இருக்கு சார். இப்போ கலர் பார்த்தீங்கன்னா நல்லா பிளாக்காக இருக்கும் சார். நல்ல ப்ரௌன். எஸ் சார். இது வந்து எலிஃபென்ட் பிளாக் மாதிரி சொல்லலாம் சார். எலிஃபென்ட் பிளாக் சொல்லலாம். எலிஃபென்ட் பிளாக் சொல்லலாம் இது. ஓகே. இது என்ன, இது பந்தியில் வச்சா எல்லாரும் ஒரு ஆச்சரியமாக பார்ப்பாங்க. என்ன அல்வா ரெட் கலரில் இருக்கும், எல்லோ கலரில் இருக்கும் எல்லாமே. ஏன்னா எல்லாருமே அது கலர் போடுவாங்க சார். இது நம்ம கலர் போடாமல் இது நேச்சுரல் கலர். அப்படியே ஒரு டேஸ்டிங் தரீங்களா? தாராளமாக சாப்பிடுவாங்களா? தாராளமாக சார். கொடுங்க. அப்பா அந்த பக்குவம் பாருங்க. எஸ் சார். கையில் எடுத்தீங்கன்னா அது ஒட்டாமல் இருக்கு. அது கோலி குண்டு மாதிரி இந்த பக்கம் வரணும். எஸ் சார். இந்த பக்கம் அது மாதிரி எலசா இருக்கு. அப்படியே அந்த சாஃப்டா. எஸ் சார். திருநெல்வேலி அல்வால ஒரு செகண்ட் ஸ்டெப் சொல்லலாம். இது திருநெல்வேலி அல்வா ரொம்ப லூஸா இருக்கும் உங்களுக்கு. ஓகே. இது கொஞ்சம் திக்கா இருக்கும். பிரமாதம் பிரமாதம். தேங்க்யூ சார். அல்வாலாம் சுடு சுடு சாப்பிட்டா வேற மாதிரி. இது கூட தேவார்த்தம் இருந்தா தேவார்த்தம். எஸ் சார். ஒரு ஃபில்டர் காஃபி, ஒரு மிக்சரு, இது மாதிரி அல்வா சாப்பிட்டா வேற மாதிரி. வெரி குட் டேஸ்ட். எஸ் எஸ். ஃபர்ஸ்ட் கிளாஸ் அண்ட் டேஸ்ட். தேங்க்யூ சார். வெரி குட் வெரி குட். இது சாப்பிடும் போது இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த அந்த கவுனியஸோட அந்த பக்குவம் தெரியுது. அந்த கவுனி நீங்கள் நார்மலாக சாப்பிட்ற அந்த மைதா கோதுமை கார்ன்ஃப்ளவர் சாப்பிட்ற அல்வாக்கும் இந்த அல்வாக்கும் வித்தியாசம் தனியாக தெரியுது. அதே மாதிரி அந்த கீயோட ஃப்ளேவரு, அந்த சுகரோட தன்மை எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஏன்னா இந்த சின்ன வயசில் நீங்கள் இந்த அளவுக்கு பெரிய கேட்டரிங் எல்லாரையும் ஃபோக்கஸ் பண்ணி ஒரு சின்ன, அதாவது ஒரு ஹோட்டலில் எப்படி ரன் பண்ணுவோமோ அதே மாதிரி ரன் பண்ணிட்டு வரீங்க. ஆல் தி பெஸ்ட் உங்கள் ஃபியூச்சருக்கு. தேங்க்யூ ஸோ மச். இப்போ உங்களை யாரை காண்டாக்ட் பண்ண அப்படி காண்டாக்ட் பண்ண பொதுவாக பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஊருக்கு போய் ஒரு ரெசிபி பண்ணி முடிச்ச பிறகு அவங்களோட காண்டாக்ட் நம்பர், ஃபோன் நம்பர் கொடுப்போம். எஸ் சார். இன்கேஸ் அவங்க வீட்டில் எப்போனா ஃபங்க்ஷன் வருதுன்னா அப்போ உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்காக. சொல்லலாம். என் பேர் ஹரிஷ். என் பேர் இந்த கம்பெனி பெஸ்டி ஜனனி கேட்டரிங் சர்வீஸ். நாங்கள் வந்து மேரேஜ் ஆர்டர்ஸை வந்து இன்னும் ஸ்பெசிஃபிக்காக பண்ணிகிட்ருக்கோம். எப்படி பண்ணுறோன்னா செஃப், இப்போ ஒரு கல்யாணத்தில் வந்து ஒரு பொண்ணு வீடு வந்து கேரளாவாக இருப்பாங்க, மாப்பிள்ளை வீடு வந்து நம்ம மதுரைக்காரர் பையன் ஒரு கேரளா பொண்ணை பிடிச்சிருப்பாப்புல. அப்போ அப்படி சாப்பாடு போடும்போது அப்போ கேரளா மக்களுக்கான ஐட்டமாக அதில் இருக்கணும், மதுரைக்கார மக்களுக்கு ஐட்டமான இருக்கும். அது மாதிரி மார்வாடி ஐட்டம்ஸு, சைனீஸ் ஐட்டம்ஸ், அது மாதிரி ஒரு கிளைண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி க்யூரேட் பண்ணி மெனூஸை க்யூரேட் பண்ணி பண்ணுவோம். இது எங்கள் ஸ்பெஷாலிட்டி செஃப். இதெல்லாம் நீங்கள் காண்டாக்ட் பண்ணால் என் ஃபோன் நம்பர் வந்து 9840-703-703. தேங்க்யூ. ஒரு அழகான ரெசிபி சொல்லி கொடுத்தீங்க. அதே டைமில் உங்களோட கம்பெனி எங்கெல்லாம் நீங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க, கிச்சன் எங்கெல்லாம் ரன் பண்ணிட்டு வரீங்க, இப்போ அப்கமிங் ப்ராஜெக்ட் எல்லாத்துக்கும் வந்து என்னோட ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. நல்லா பண்ணுங்கள். ரியலி உங்களை பார்க்கும்போது பயங்கர இம்ப்ரெஸ் ஆச்சு. இந்த 31 வயசில் இந்த அளவுக்கு எனர்ஜெட்டிக்காக ரன் பண்ணிட்டு போறீங்க. உங்களை சுற்றி ஒரு 50-60 பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல் தி பெஸ்ட். மேல்கொண்டு நிறைய பண்ணணும். தேங்க்யூ ஸோ மச். இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கால் பண்ணி ஃபீட்பேக்கும் தரலாம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் நல்ல ஒரு ஃபங்க்ஷன் பண்ணணும், ஒரு வெட்டிங் ஃபங்க்ஷன் பண்ணணும்னா கண்டிப்பாக நல்ல ஒரு சைவ சாப்பாடு கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணலாம். ஏன்னா வெல் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் நான் இங்கே வரும்போது பார்த்தேன், அப்படியே ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகிட்டே இருக்கு. தேங்க்யூ. நன்றி. நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. மை ப்ளஷர். தேங்க்ஸ். இதே மாதிரி இன்னொரு நாள் இன்னொரு ஊரில் ஒரு புது ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye-bye. Take care.